சார் அண்ட் வர்ஷினும் ஃபர்ஸ்ட் உங்க 2 பேருக்கு தேங்க்ஸ். போனதுலயே நீங்க 2 பேரும் கொஞ்சம் கண்டென்ட் குடுத்தீங்க. இந்த வீக் என்டர்டெயின்மெண்ட்டா இருந்துச்சு. தேங்க் யூ. என்னோட 2 கொஸ்டின் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்க இத பார்த்திருப்பீங்களா தெரியல. ஜெஃப்ரியும் சத்யாவும் வந்து ஜாக்லினோட எவிக்ஷன் அப்போ வந்து சிரிச்சிருப்பாங்க. ஆனா இதுல வந்து நெறைய பேர் நடிச்சாங்க. இது மாரி அழுவுற மாதிரிலாம். அது கன்டென்ட்டுக்கா இருந்தாலும் ஜாக்லின் வந்து அவ்வளோ பெரிய எஃபெக்ட் போட்டாங்க. கஷ்டப்பட்டு போனாங்க. அவங்கனால ஓடி வர முடியல. சரியான எஃபெக்ட் போட்டாங்க. கொஞ்ச நாச்சும் வருத்தப்பட்டுருக்கணும். அவங்க சுத்தமா எதுவுமே பண்ணல. என்னோட செகண்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராணவ் வந்து அவன வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வீட்டுக்குள்ள கஷ்டம்னு சொல்றாங்க. உண்மையாலே நீங்க போய் 3 டேஸ் இருந்திருப்பீங்க. அது நீங்க ஃபீல் பண்ணீங்களா? அது பொய்யா, உண்மையா சொல்லுங்க சார். 2 கொஸ்டின் சார். தேங்க் யூ சார். சார் ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்து ஜாக்லினுக்காக வருத்தப்படுறது, இந்த அவங்களுக்காக வருத்தப்படுறது, இவங்களுக்காக வருத்தப்படுறது, அதெல்லாம் டு அன் எக்ஸ்டென்ட் 1 or 2%. அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த அளவுக்கு எமோட்டடில் சிச்சுவேஷனுக்கு சீனை எக்ஸ்பிரஸ் பண்ணியெல்லாம் இருக்கணுன்ற நெசசிட்டி ஆஃப் மைண்ட் அண்ட் மூடில் இல்லை. நீங்கள் வந்து எந்த சீசன்லேயும் பண்ணாத நாங்கள் ஒரு ரெவல்யூஷனரி விஷயத்த பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு கேம் முடிஞ்சு போன ஒரு கண்டஸ்டன்ஸை 2 வாரத்துக்கு உள்ளே கூப்பிட்டு வந்து நீங்கள் அடைக்கும் பொழுது 1 வாரத்துக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தே ஆர் நாட் இன் த இம்பேக்ட் ஆஃப் த கேம் பெர்ஸ்பெக்டிவ். அவங்க 6 பீப்புள் இந்த கேமை முனைப்பாக வின் பண்ணணும்னு ஜெயிக்கணுன்ற நினைப்பில் இருக்காங்க. இங்கே அவங்கள சுற்றி துதிப்பாடுறதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா பர்சனலாக அந்த பிளேயர் மேலே அவங்களுக்கு ஒரு அதிக ஈடுபாடு அண்ட் ஈர்ப்பு இருக்கணும். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு பிளேயர்ஸ் மேலே ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன். முத்துக்குமரன் மேலே வேற ஒரு ஒப்பீனியனில் இருக்கானுங்க. விஷால் அவங்க இருக்கிற அவங்களுக்கெல்லாம் விஷால் தான் ஜெயிக்கணும்னு. அவங்கெல்லாம் ஜாக்லினால் பாதிக்கப்பட்ட குரூப் வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. அவங்க வந்து ஏன் எக்ஸிட் ஆஃப் இதை வந்து நாங்கள் வந்து வை வி ஷுட் நான் பேசினேன். நான் அவங்ககிட்டையும் பேசினேன். ஏண்டா நீ உங்களுக்கு ஓகே, பட் அங்கே ஒரு கூட்டம் அமைதியாக இருக்குன்னு தெரிஞ்சாவது அவங்கள டாப் 6ல இருந்து ஒருத்தங்க வெளில போயிட்டாங்க. அதுக்காவது கொஞ்சம் நேரமாவது கழிச்சு நான் வர்ஷினிகிட்டையும் ஐ மீன் ரியாக்டை தான் சொல்லி விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பட் அவங்களுக்கு வந்து தே ஆர் நாட் ப்ரையாரிட்டைசிங் த ஃபாலோயிங் கண்டஸ்டன்ட். நீங்கள் இங்கே வந்து ஹியூமனிட்டி வெளியில் பார்க்குறவங்க ஏன் அவங்களுக்கு அந்த பயமே இல்லை, ஜாலியாக ஆடுறாங்க. ஏன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு ஓட்டு இல்லை, மக்கள் என்ன நினைப்பாங்கன்ற அவசியம் இல்லை. ஜாக்லின் இவங்களை அனுப்புனதுக்கான ஒரு பல்வேறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பல்வேறு காரணங்களை சொல்கிறாங்க ஜாக்லினால் பாதிக்கப்பட்டதுன்னு. இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வச்சு மெஷர்மெண்ட்ல வெளியில எமோஷனல் கான்டெக்ட்ல வெளியில பார்க்குற மக்களுக்கு வந்து அப்படி தோணும். ஆனா அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களால டெஃபினட்டா வந்து உட்காந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஜாக்லினால தன்னோட கேமே போச்சுன்ற இம்பாக்ட்ல இருக்காங்க. இது இது வந்து எங்க வந்து இம்பேலன்ஸ்டா இருக்குன்னா, இது வந்து இந்த சார் இது நீங்க எண்ட் ஆஃப் த டே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேம்ல கேமரா தான் ஹைட் ஆஃப் மீட்டர். அதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் நடிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் தான். அதுக்கப்புறம் வந்து ரியலிஸ்டிக்கலா அவங்களுடைய ஒரிஜினல் ஃபீலுக்கு வெளில போக முடியும். அப்படி ஒரிஜினல் ஃபீலுக்கு போற போது அவங்களுக்கு இந்த டீலை எடுக்காத, இதை பண்ணாத, டெஃபினட்டா தோத்துருவேன், 100% இதுல ரிஸ்க் இருக்கு, 14 வார உழைப்பு வந்து மாற்றோம், அவங்க எமோஷனல் ட்ராப் போடுறாங்க, மாட்டிக்காதன்னு அந்த வீட்டில் இருக்க பல பேர் சொல்லும் போது அந்த பொண்ணு வைராக்கியமா நான் எடுத்த முடிவுல உறுதியா தான் இருப்பேன், நான் போயே ஆவேன்னு சொல்லி போகும்பொழுது அதுலயே இவங்க எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு வந்துருச்சு. பட் அதர் தேன் தட் அந்த பொண்ணோட பிரேவ் அட்டம்ப்டையும் அந்த எஃபர்ட்ஸையும் அந்த பொண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கைண்ட் ஆஃப் அ க்ரௌடுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் அடம் பிடிச்சி வின்னர் குவாலிட்டியில் இருந்த ஒரு பொண்ணு அந்த இடத்த விட்டுச்சேன்ற காண்ட்லேயே ஒவ்வொருத்தங்களும் இம்பாசிபிளை பாசிபிள் ஆக்குவேன்ட்டு ட்ரை பண்ணுற அந்த விதத்து மேலேயே இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒப்பீனியனேட்டாக வேற மாதிரி இருந்துருச்சு. ஸோ இவங்களுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமையில் அவங்களும் இல்லை. அதேமாரி அவங்களுடைய எசன்ஸ், அதாவது ஜாக்லின் அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் இல்லைன்றத புரிஞ்சுக்கிற இந்த பக்குவம் இருந்தும் இவங்க அதை எமோஷ்னலாகவே இவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல அர்த்தமும் இல்லை. இவங்களுக்கு ஜாக்லின் இஸ் நாட் தேர் ஹேப்பனிங் பர்சன். வாட் அபவுட் ராணவ் சார்? ராணவ் சார், he is not at all serious for any kind of concern sir. He just came to show their extensive support, அவ்வளோதானே தவிர இங்கே யாரோடைய அவனுக்கு முத்து ஜெயிக்கணும் அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த டே ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹி ஜஸ்ட் வாண்ட் டு பி அ பிளேஸ் அண்ட் பார்ட். பவித்ரா மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கன்சர்ன் இருக்கு அவனுக்கு, அவ்வளோதானே தவிர ஹி இஸ் நாட் கோயிங் டு டேக் எனிதிங் இன் சீரியஸ். ரவி சார், ஏதாச்சும் டைட்டில் வின்னர் க்ளூ தர முடியும்? புரியல சார். டைட்டில் வின்னர் ஏதாச்சும் க்ளூ தர முடியுமா? இது க்ளூ இல்லை சார். என்னுடைய அப்போத்துல இருந்து இப்போவும் அதே தான் சொல்றேன், முத்து தான் வின்னர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படியோ. இல்லை அது தெரியறதுக்குலாம் ஒன்றும் இல்லை சார். அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ் நான் உள்ளே போகிறேன்
அந்த நாள்ல இருந்தே நான் அதான் சொல்றேன். பார்த்துட்டு இருக்கிறத வச்சும் அதுதான் சொல்றேன். தேங்க் யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து ஆலன் இருக்காரா? ஆலன் ஆலனுக்கு அப்புறம் பாலாஜிக்கு தமிழ். ஓகே ஓகே. எனக்கு பக்கா ரவி இருக்குன்னு நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ண முடியல. நான் கேக்குதா? கீழே போயிட்டு வரேன். திரும்பி கொடுக்குறீங்களா? ஹரி ஓகே ஓகே ஓகே, நீங்க கீழே போயிட்டு வாங்க. ஆலன் நீங்க பேசுறீங்க. ஆலன் கேக்குதா ப்ரோ? ஹலோ கேக்குது கேக்குது. ஹலோ. ஆக்சுவலா ரவி ப்ரோ வெளில இருக்கும்போது முத்து 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 முத்துன்னு சொல்லிட்டு முத்து புராணமா பாடிட்டு இருந்தீங்க. லாஸ்ட் 2 வீக்ஸா ஜாக்லின் ஜாக்லின்னு சொல்லிட்டு ஜாக்லினும் கூட வச்சு பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் உள்ள போயிட்டு முத்து சாதகமா பண்றன்ற பேர்ல வந்து வெளில போகும்போது ட்வீட் வேற போட்டு போயிட்டீங்க. மணி பாக்ஸ் எப்படி புஷ் பண்றன்ற அந்த மேட்டரை போட்டு போயிட்டீங்க. உள்ள போயிட்டு அவருக்கு சாதகமா பேசுறன்ற பேர்ல அவர் பேரை கெடுத்துட்டீங்க. அதாவது எந்த அளவுக்கு வெளில விமர்சனம் வந்துச்சுன்னா, இதுக்கப்புறம் முத்து ஜெயிச்சா வந்து அந்த டைட்டிலுக்கே வந்து ஒரு மரியாதை இல்லாம போயிடுச்சு. இவங்க தான் வாங்கி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுன்ற ஒரு லெவலுக்கு அது போயிடுச்சு. இப்போ வெளில வந்துட்டு அதாவது ஜாக்லின் வந்து 1000 டைம்ஸ் பெட்டர் தேன் சௌந்தர்யான்னு சொல்றீங்க. அதாவது நீங்களே சொன்னீங்க சௌந்தர்யா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கண்டென்ட் கொடுக்கல, சும்மா ரியலா இருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் தான் சொன்னீங்க. இது எல்லாமே மாத்தி மாத்தி ஒண்ணு பண்றீங்களே, அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி, அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சாதகமா உங்களுக்கு அமைஞ்சிடணும்ன்றது ஒரு மைலேஜ்க்காக அதை பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. அது ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, லைவ் நான் வந்தேன். அந்த உங்களை வந்து இந்த முத்து பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு எபிசோட்ல பண்ணாங்க இல்லையா, அது நான் ஃபுல்லா இருந்தேன் அன்னைக்கு. ஷூட்டிங் மட்டும் கிட்டத்தட்ட 6-7 ஹவர்ஸ் போச்சு. கண்டஸ்டன்ஸ் கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஹோஸ்ட் வந்து ஒரு 30-40 மினிட்ஸ் உங்களை வச்சு வருன்னு வறுத்துட்டு இருந்தார். ஃபுல்லா வறுத்துட்டு இருந்தார். உங்க மேல எல்லா தப்பையும் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இது கேமா மட்டும். அலன், இது நாம வந்து நீங்க வந்து क्वेश्चन வைங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி வச்சிட்டேன். நல்லபடியா இது ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, அங்க வந்து கண்டஸ்டன்ஸ் அதை சொல்ல ஃபர்ஸ்ட் ஹோஸ்டே சொன்னார். ஹோஸ்டே அதை சொல்லி இது என் கிட்ட இருந்து மட்டும் வரல, இது பப்ளிக் கிட்ட இருந்து வந்ததுன்னு சொன்னார் அவர். அதை சொல்லி அந்த கேள்வி வைக்கும்போது அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கோவம் வரல. அப்புறம் கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டு கேட்கும்போது ஜாக்லின் வந்து உங்ககிட்ட ஜாக்லின் வந்து இல்லை இவர் முத்துக்கு தான் பிஆர் ஒர்க் பண்ற மாதிரி இருக்குன்ற சொன்னதுக்கு அப்புறம் அது வந்து சிவா உங்க காதுல வந்து சொல்லி அது ஒரு விஷயமா கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மேல ஃபுல் வன்மத்தை கூட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. எதுக்கு? இது ரெண்டு கேள்வி. அலனே, நீ பேசுறது எப்படி தெரியுமா தம்பி இருக்கு? நீ போய் இன்னும் 4-5 வருஷம் ரிவ்யூ பண்ணிட்டு வா, இதெல்லாம் உனக்கு புரியறதுக்கு. நீ வந்து ஒரு சேனலுக்கே நான் எவ்வளவு பெரிய த்ரெட்டா இருந்தேன்னா, 2வது வாரம் கெஸ்டா போகக்கூடிய ஒருத்தனை முதல் வாரத்துல கண்டஸ்டண்டா போட்டு அந்த வாரத்தோட சண்டே ஷோல வந்து பிரைம் டைம்ல விஜய் சேதுபதி வெளியில வச்சு பேசுற அளவுக்கு ஹோஸ்டையே கேள்வி கேட்கற அளவுக்கு கெத்தான ஆள்றா நானு. எனக்கு ஒரு செகண்ட் யோசிக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. உன்னை விட எனக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும், என்னைய வச்சு என்ன பண்றாங்கன்னு தெரியும். நேரத்துக்கு ஏத்த மாதிரி பேசல. நான் இவ்வளவு பெரிய ஸ்பேஸ்ல ஜாக்லின் ஃபயர் எக்ஸிட் கொடுத்த ஒரு பொண்ணு 100 இல்ல 1000 மடங்கு சொல்லுவேன் சௌந்தர்யா ரியலு. அவ்வளவுதான். நான் ஜாக்லினை பத்தி விமர்சனம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா ஜாக்லினை விட இப்பவும் சொல்றேன், 1000 மடங்கு சொல்றேன். 15 நாள் கூட நின்று கேமை பார்த்துட்டு வந்த நான் சொல்றேன், சௌந்தர்யா பக்கா ரியல். சௌந்தர்யா பக்கா ரியல் சொல்றேன்னா அதே பாயிண்ட்ல தான் நிக்கிறேன். முத்துக்குமரனுக்கு பிஆர் அப்படின்னு சொன்னது நான் இல்ல. முத்துக்குமரனுக்கு பேச ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து என்ன பிஆர்ன்னு தான் சொல்றாங்க. அதை உள்ளுக்குள்ளேயே போய் சொல்றேன்னா என்னை உள்ள விடுற அந்த சேனலுக்கு தெரியாது. நான் முத்துக்குமரன் தான் பேசிட்டு இருக்கேன். உள்ள போனா இதை தான் பேசுவேன். இதை வச்சா தான் அவங்களால கண்டென்ட் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் வில்லன் ஆக முடியும்னு எனக்கு தெரியும். நான் தான் சொன்னேனே அந்த ஷோல, நீ தான் லைவ் பார்த்தேன்றீங்களே, அந்த லைவ்லயே சொல்லியிருப்பேனே, ஏன் சார் உங்களுக்கு நான் தான் இந்த வேலையை தான் பண்றேன், மாக்காப்பா வேலை தான் பண்றேன்னு தெரிஞ்சதுன்னா பண்ணிட்டு இருக்கும் போதே என்னை நிறுத்திருக்கலாமேன்னும் போது அதிபயங்கரமான ஒரு பதில் ஒண்ணு சொல்லியிருப்பாங்களே. சேச்சா, அது 5 கண்டஸ்டன்ட்டுக்கு நாங்க செய்யற ஒரு மாபெரும் டெஸ்ட். நான் என்ன லேப்ரேட்டா என்னைய வச்சு பண்ண? இல்ல உங்களுக்கு என்னைய தவிர வேற எந்த பிளேயரும் கிடைக்கலையா இதை டெஸ்ட் பண்ண? பிரதர், உங்களுக்கு இந்த கேம் புரியறதும் சரி, இந்த ஆடுகளம் நம்மளை எப்படி ஆட்டத்தை பயன்படுத்துறதும் சரி, எனக்கு போன 2வது நாளே தெரிஞ்சிச்சு
என்ன நடக்குதுன்னு. 4வது நாள் என்னைய வச்சு என்ன பண்றாங்கன்றதும் தெரிஞ்சுக்கிச்சு. அதனால தான் எனக்கு இந்த 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 கேமுக்கான அணுகுமுறை உங்க ஜாக்லின நான் பேசிட்டேன். இந்த ஜாக்லின் எனக்கு பேசிட்டாங்க. சிவகுமார் என்கிட்ட வந்து சொல்வாரு, அந்த பொண்ணு கிடைச்ச கேப்ல முத்துவ போட பார்த்துச்சு. கிடைச்ச கேப்ல முத்துவ போட பார்த்தோம்னா மூஞ்சில அடிச்ச மாரி அது அங்க உங்களுக்கே இவ்வளவு நாலேஜ் இருக்கா? அங்க கனெக்ட் ஆன பீப்பிள் அங்க பார்ப்பாங்கன்னு தெரியாமலா நான் பேசிட்டு இருப்பேன்? அங்க எங்களை தான் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுதான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்களை பார்க்கணும்னு தான் இன்னும் நிறையாவே பேசுறேன். அலன், ஏதாவது ஒரு இடத்துல யோசிச்சு பேசுறதுக்கு நான் வந்து ட்விட்டர்ல பேசல. நான் பேசுற இடத்துல 160 கேமரா இருக்கு. ஆஃப் பண்ணாம அங்க யார் பாக்குறாங்க? என்னைய வறுக்கிறதுக்கு என்னை ஏன் சார் உள்ள கூட்டு போன? நான் தான் வெளியிலேயே முத்துக்குமரனுக்கு தான் பேசுறேன்னு என்னை உள்ள விட்டா பின்ன நான் போய் என்ன ஸ்ரீராமச்சந்திரனை பத்தியா பேச போறேன்? அதே முத்துக்குமரனை பத்தி தான் பேச போறேன். வேற என்னத்தை பத்தி பேச போறேன்? அது நல்லா தெரிஞ்சுதானே என்ன உள்ளேயே விடுறாங்க. உள்ள விட்டவங்களுக்கு அதை தெரியும் பொழுது உள்ள உட்கார்ந்தா நான் வந்து மண்டைய கழுவி ஆடுற கேம்னால அவங்களோட பேட்டர்ன் ஏதோ சேஞ்ச் ஆகுதாமே. மக்கள்லாம் வந்து நான் பேசுறத ஒத்து மொத்தமா டிஜிட்டல் ஆடியன்ஸ் ஓட்டு போடுற கிரௌடை விட டிவி மெட்ரிக்கோட ஆடியன்ஸ் ரொம்ப பெருசு. இது அதிகமா தெரிஞ்சால்தான் நான் எனக்கு தெரியும் இது என்ன வேல்யூ ஆஃப் இம்பாக்டை கிரியேட் பண்ணும், இது என்ன மாதிரியான நாய்ஸை கிரியேட் பண்ணும், இது எனக்கு என்ன மாதிரியான இன்னும் ஃபேம் அண்ட் டிஃபேமை கிரியேட் பண்ணும். இதுல இல்லை என் லைஃப். இதனால எனக்கு புரிஞ்சது ஒரு லைஃப், அவ்வளவுதான். இந்த கேம் ஷோக்கு எங்களை கூப்பிடுறாங்க. இந்த கேம் ஷோவை நாங்க 8 பேர் வந்து விளக்கேத்தி வச்சாதான் இந்த வாரத்துல வந்து அந்த ரீப்ளேஸ்டு கண்டஸ்டன்ட் ஏன் ஆனந்தி கூப்பிட்டாடுறது, தர்ஷிகாவை கூப்பிட்டாடுறது, சத்யா ஜெஃப்ரியை கூப்பிட்டாடுறது, ஏன் அந்த ரஞ்சித் சாரை கூப்பிட்டாடுறது, ஏன் ரவீந்தர் வந்தா தான் ஜோடா உடைக்க முடியுமோ, இல்லைன்னா வேற யாரை வச்சு ஜோடா உடைக்க முடியாதோ? அவங்களுக்கு தேவை என்ன மாதிரியான ஒரு ஆள் தான் இந்த கேம் ஆடுறதுக்கு, இந்த கேம் இந்த முனைப்பா பேசுறதில்ல. மைண்டை கழுவுறாம்ல மைண்டு. நான் என்ன என் மைண்டை கழுவுறதுக்கு இருக்கு? இங்க வெல் நோன் ரிசல்ட்ல தான் மேட்சே போகுது. இது என்னைய வச்சு ரிசல்ட்டை மாத்தணும், இல்ல சில பல இன்ஸ்டன்ஸை ரெக்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு என்னைய வந்து விக்டிம் கார்டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் விக்டிமை விட வில்லனா இருக்கிறதுக்கு தான் ஆசையவே படுறேன். எனக்கு நான் மறுபடியும் சொல்றேன், என்னுடைய கிளியர் 15 days ஆஃப் லைவ் இன்சாட் ஆப்ரேஷன்ல நான் பார்த்தது சவுண்ட் இஸ் ரியல். அது நான் ஃபீல் பண்ணது. அண்ட் ஆல் த 5-6 contestants are deserve to be a finalist. She took a great attempt. She took a brave attempt. ஆனா எனக்கும் ஜாக்லினுக்கும் ஒப்பீனியனேட் டு பி ஆஃப் சேம் இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. ஜாக்லின் வந்து அந்த கேம்ல அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த கேம் உண்மையிலேயே அன்லாஃபுல்லா அந்த எமோஷனல் ட்ராப்ல மாட்டிக்க கூடாதுன்னு எவ்வளோ பேர் அட்வைஸ் பண்ணும் பொழுது நான் அந்த டிசிஷனை போல்டாக தான் எடுப்பேன். அந்த அட்டெம்ப்டை கிரேட்டாக தான் ட்ரை பண்ணுவேன்ற அந்த ட்ராப்பை எமோஷனல் ட்ராப் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டது அது அவங்களோட மிஸ்டேக்கே தவிர அவங்களோட அட்டெம்ப்டோ எஃபர்ட்டோ அவங்களோட ஸ்கில்லோ எதையுமே வந்து அண்டர் வேல்யூவோ டிவேல்யூவோ பண்ணவே இல்லை. அண்ட் பிசைட்ஸ் தட் என்னை அங்கே பேசுகிறாங்க, 30 நிமிஷம் வறுத்தெடுத்தாங்க. என்ன வறுத்தெடுத்தாங்க? அந்த 30 நிமிஷம் என்னைய பார்த்து வறுத்தெடுக்கணும். எதுக்கு அங்கே வச்சு வறுத்தெடுத்தாங்க? ஏன்னா என்னைய பார்த்து பேசும்போது நான் திருப்பி பேசுவேன். நான் என்ன அங்கே உட்கார்ந்து இருக்கிற அந்த மாதிரியான பிளேயர்ஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? ஐயா நான் பார்த்தையா, நீங்க வேர்த்து தண்ணி பாட்டில் ஐயா அது நான் அவரோட பேசும்போது வேர்க்கல ஐயா. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்னால ஏதோ ஆச்சுன்னு சொல்றாங்களே அது என்னன்னு தாங்க ஐயா. எனக்கு வேர்க்குதா விறுவிறுக்குதா, என்ன அந்த வீட்டுல எத்தனை இடத்துல வேர்க்குது எல்லாமே தெரியும் ஐயா. என்கிட்ட பேசும்போது டெலிகாஸ்ட்ல என்ன காமிச்சாங்களோ அது என்கிட்ட பேசுறதை மட்டும் தானே காமிச்சிருக்க முடியும். எந்த இடத்துல அவர் என்கிட்ட கேட்கிறாரு நீங்க மைண்ட் கேம் ஆடுறீங்க அப்படின்னு, என்னுடைய ஆஃப்லைன்ல அவர் என்ன வேணாலும் என்னை பத்தி பேசலாம். அதுக்கு அவருக்கு எல்லா ஸ்கோப்பும் இருக்கு, எல்லா பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு. அட் டசன்ட் மீன் ஐ ஹாவ் டு டேக் தட் ஆன் மை ஹெட். எனக்கு அவசியம் கிடையவே கிடையாது. நான் எனக்கு திருப்பி அவரை வந்து அவர் அப்படி பேசிட்டாரு அவர் அண்டர் வேல்யூ பண்ணி பேசணுன்ற அவசியம் எனக்கும் கிடையாது. என் கேமை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஸ்ட்ரெயிட் கேள்வி எங்க வேணாலும் நேரா கேட்பேன். உங்களுக்கு அவர் ஆக்சுவலா அழகான ஒரு பதில் சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, எப்ப சொன்னாருன்னா நீங்க ஏதாவது பேசும்போது நீங்க உங்களை வந்து தடுக்க ஏன் பிக் பாஸ் தடுக்கலன்னா அது அவரோட வேலை கிடையாது. அவங்க உங்களை உள்ள அமைச்சிருக்காங்கன்னா அது வந்து தடுக்கிறது எங்க அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சார், வேலை கிடையாது. நீங்க அது உங்களை யாரும் காமிச்சிக்கிறதுக்கான ஒரு இடம் இது அப்படின்னு அவர் சொன்னாரு. புரிஞ்சுக்கணும். என்னைய வீட்டுக்குள்ள அனுப்பும் போது 7 பேர் கிட்ட சொல்றாங்க நீங்க எல்லாம் கண்டஸ்டன்ட்னு. என்கிட்ட ஏன் சொல்லல? நான் அதை தான் விஜய் சேதுபதி சார் கிட்ட கேட்கிறேன். சார் அதெல்லாம் கரெக்ட் சார், நீங்க வந்து ஏன் தடுக்கலன்னா நீங்க வந்து அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு நீங்க என்னை வச்சு டெஸ்ட் பண்றீங்க, அதெல்லாம் கரெக்ட். என்கிட்ட சொல்ல வேண்டியதானே சார்? நீங்க இந்த கேம்குள்ள நீங்க வெர்ஷன் 2 வைல்ட் கார்டா போறீங்க,
நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு விளையாட போறீங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட்டு 5th ஆர் 4th பொசிஷனுக்கு நீங்க இந்த கேமை இந்த இடத்துல இருந்து ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, அப்படியா வெரி குட், நான் அடுத்த வாரம் ஃபினாலேல உங்களை சந்திக்கிறேன் நான் முடிவு பண்ணிட்டு போயிருப்பேனே. விளையாடணுமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணோம். சரி, அந்த வீட்டுக்குள்ள எத்தனை நாள்? 4வது நாள்ல இருந்து கதவை திறந்து விடுங்க கிளம்புறேன், 5வது நாள் கதவை திறந்து விடுங்க கிளம்புறேன். ஒரு நாள் சாப்பிடவும் இல்லை, மாத்திரையும் போடல. அதுக்கு உடனே மெடிக்கல் டீமை விட்டு அதை அட்டன் பண்றாங்களே தவிர என்னைய வெளியில விட, எதுக்கு என்னைய வெளில விடக்கூடாது? அதுதான் சரி. முதல் வாரம் ஒரு மாதிரி முடிஞ்சு போச்சு, 2வது வாரம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன எதுக்கு வச்சுக்கணும்? இதெல்லாம் இந்த மாதிரி 100 விஷயம் இருக்கு மிஸ்டர் ஆலன். அதனால என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும், என்ன நடந்ததுன்னு அங்க தெரியும். தெளிவா நான் தான் கேட்கிறேன். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்களே அந்த இனிஷியேட்டிவ் எடுங்க. நீங்களே ஒரு கொஸ்டின் பண்ணுங்க. வை ரவீந்தர் சந்திரசேகரன் has invited as a guest and then been informed as a contestant to play this game? இந்த கேள்விக்கு எனக்கு ஒரு பதில் வாங்கி கொடுத்துருங்களா? எனக்கு இல்லையா இந்த அது வந்து கேள்வி அது எதுக்குன்னா, அது எப்படி சொல்றது, எல்லா கண்டஸ்டன்ஸையும் இல்ல உள்ள வாயிலே அனுப்புவோம்ல. சொல்லிடுங்க, இல்ல வாயிலே சொல்லிடுங்க. அது எப்படி சொல்றதுல? எல்லாரும் வாயில தான் சொல்ல முடியும், இல்ல வேற நீங்க எது சொல்லுங்க, வரையும் அது பேச எப்படி முடியாது. சொல்றது? நான் என்ன கேக்குறேன்னா, 7 கண்டஸ்டன்ட்க்கு சொல்லிட்டாங்க நீங்க வைல்ட் கார்டு என்ட்ரிங்க வெர்ஷன் 2.0 உள்ள போய் கேம் பண்ணலாம். எனக்கு ஏன் சொல்லல? நீங்க உண்மையா சொல்றீங்களா பொய் சொல்றீங்களான்னு நம்மளுக்கு இப்ப தெரியாதே, நீங்க தான் மாத்தி மாத்தி பேசுறீங்களே. அலன் அலன் இந்த அலன் குழந்தை அப்போ பேச்செல்லாம் அலன் இது இந்த பண்ண குழந்தை வேணாம், 2 பேச்செல்லாம் பேர் இந்த வெயிட் குழந்தை பண்றாங்க. பேச்செல்லாம் இப்போ இந்த ஆமா, குழந்தை பேச்செல்லாம் வேற எங்கேயாவது நீங்க போய் சண்டை போட பேசுங்க. வேணாம். இப்போ இது இல்ல இல்ல பாலாஜி ஆலன் பாருங்க. நீங்க இந்த இல்ல இப்போ குழந்தை நிஜமாலே பேச்செல்லாம் நீங்க ஆலன் மாத்தி தானே சிம்பிளா பேசுறீங்க. சொல்றேன். இல்ல ஆலன் ஆலன் ஒரு நிமிஷம். இப்போ எங்க சண்டை போடுற டைம் கிடையாதுங்க. ஸோ எவ்ரிஒன் இஸ் ஆஸ்கிங் கொஸ்டின். ஆலன் நீங்க இப்போ சண்டைலாம் போட வேண்டாம். எவ்ரிஒன் இஸ் ஆஸ்கிங் கொஸ்டின், லைன்ல இருக்காங்க, அப்படியே ஒவ்வொருத்தரா வரட்டும். இன் கேஸ் சம்திங் இஸ் தேர், எஸ் வி கேன் கோ ஹெட். பாலாஜி 52 பேர் ரிக்வெஸ்ட் இருக்காங்க. இல்ல ப்ரோ, நான் அப்புறமா பேசிக்கிறேன், இங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. தேங்க்யூ பாலாஜி அலன். பாலாஜி பேசு பாலாஜி. பை பை பை. சார் ரவீந்திர சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு த ஸ்பேஸ். எனக்கு ஒரு ப்ரெஷர் குறைஞ்ச மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடினாலும் சரி, அப்புறம் வந்ததுக்கு அப்புறமும் ப்ராப்ளி ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே சில பேர் கேள்வி கேட்டாங்க, பட் எனக்கு தெரியும் ரவி சார் வந்து அவருக்கு வந்து கெஸ்டாக போகிற மைண்ட் செட்டில் தான் இருந்தார். நான் அவர்கிட்ட பேசினதுனால சொல்கிறேன், ஹி வாஸ் ப்ரிப்பேர்ட் டு கோ ஆஸ் எ கெஸ்ட். அவர் வந்து ப்ராபப்ளி சார் இங்கே வந்து நான் சில போஸ்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டேன். ரவி சார் இந்த ஆஸ்பெக்ட்ல பேசினாரு அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து அது சில ரிவர்ட் பேக் ஆச்சு, பேசினாங்க, எல்லாமே ஓகே. பட் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்ச விஷயம், நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனது ஒரு விஷயம், அங்க வந்து உங்களுக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பர் வேற அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன் கம்ப்ளீட்டா. அண்ட் ஐ வாஸ் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை தட் ப்ராபப்ளி ஐ நோ இட் வுட் பி அ சேலஞ்சிங். நீங்க அதுவும் வந்து ஒரு 1 வீக் அப்படின்றத தாண்டி 2 வீக்ஸ் அப்படின்ற போது, ஆனா நீங்க 2 வீக்ஸ் தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். பட் 2 வீக்ஸ்ன்ற போது ஒரு கண்டஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னா அது வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ சேலஞ்ச். ஏன்னா we are க்ளோஸ் டு த ஃபைனல்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போ வந்து நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பேசணும், சாச்சனாவோடையும் ஒரு வாட்டி பேசணும் நம்ம. பட் உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட கேம் எனக்கு புரிஞ்சாலும், பட் சாச்சனாவோட கேம் வந்து எனக்கு அவ்வளோ கன்வின்சிங்கா இல்லை. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அந்த கேம்? யாரோட கேம் சொல்றீங்க? சாச்சனா. சாச்சனா வந்து அவங்க கம்ப்ளீட்டா வந்து ஃபயர் மோட்ல தேவையில்லாம போய் ஒரு அட்டாக்கிங் மைண்ட் செட்டோட முத்துக்குமரன் மேல இருக்கிற அதிக பிரியத்துல முத்துக்குமரனுக்கே வந்து ஒரு டெலிகேட்டான பொசிஷனை போடுற லெவலுக்கு போய் கம்ப்ளீட்டா யூனோ ஷீ பிளேட் அ கேம் விச் இஸ் ஆஃப் அப்சல்யூட்லி எப்படி சொல்றது, அவருக்கும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கிரியேட் பண்ணி அங்கே இருக்கிற பிளேயர்ஸ்க்கும் சுச்சுவேஷன்ஸையும் வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டில் போட்டாங்க. அவங்களுடைய கேம் பேட்டர்ன் வந்து ஒன்று தான், ஜஸ்ட் ஒருத்தர் மேலே இருக்கிற ஓவர் அன்புலையும் பிரியத்துலையும் அடுத்தவங்களை எப்படி ஹர்ட் பண்ணுறது, என்ன மாதிரியான வேலை வந்து அவங்க ஃபேண்டம்ஸோட ஃபைட் இவங்களுக்குள்ள என்னென்ன நடந்ததோ அதோட வன்மத்தை காமிக்கிற மாதிரி போய் அவங்க பிஹேவ் பண்ணது தான் ஆக்சுவலாக அந்த சீன் வந்து ரொம்ப ஆடாக போகிறதுக்கான ஒரு பெரிய இது ஸ்பேஸ்.
which has been highly created. அதுலயும் இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின அந்த ஆலனுடைய பெர்ஸ்பெக்டிவே, ஜாக்லினுக்கும் எனக்கும் அந்த டிஃபே, எனக்கு எத்தனை பேர் நீங்க லைவ்ல இது காமிச்சாங்களா இல்ல ஒன் ஹவர் எபிசோட்ல பார்த்தாங்களான்னு. நான் ஜாக்லினோட அந்த மிடில் கிளாஸ் மேட்டரை வந்து எடுத்து விட்டேன் லெட்டர்ல. அது பாத்தீங்களா இமாத்? எனக்கு தெரியல பாலாஜி, நீங்க பாத்தீங்களா? அதுலதான் ஜாக்லின் வந்து என் மேல சரி காண்டாயிட்டாங்க. ஏன்னா முத்துக்குமரன் ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டான், நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன், ஆனா நீங்க அப்படி பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைப்பல, பட் நான் அதை ஏன் பேசலன்னா அதை கடந்து போகட்டும், ஆனா என்ன மாதிரியான ஆட்களை அந்த மாதிரி அந்த சமுதாய வரைபடத்துல வச்சு அப்படி பேசாதீங்க, இது நல்லது இல்லைன்னொன்னா அந்த பொண்ணு எங்க அப்பா மேல சத்தியம், எங்க அம்மா மேல சத்தியம்னு சொல்லி அது பயங்கரமா பேச ஆரம்பிச்சதுல இருந்து ஜாக்லின் அண்டர்ஸ்டுட் தட் ஐ எம் ட்ரைங் டு டிகோட் த கேம் ஆஃப் முத்துக்குமரன். நான் வந்து அதை பண்ணதுக்கான ஒரே ஒரு காரணம், வெளியில இருக்க மக்களுக்கு நீ எழுதுன உனக்கு நீ என்ன கான்சியஸ்ல எழுதுறன்னு வெளில தெரியட்டோன்றதுக்காக தான் அதை கிராக் பண்ணேன். அதுல இருந்து ஜாக்லின் காட் சூப்பர் ஸ்ட்ராங் அபவுட் இது என்ன சொல்றது முத்துக்குமரன். ஸோ முத்துக்குமரனுக்காக நான் உள்ள கேம் விளையாட வந்தேன்னு ஒரு சாட்டர்டே ஷோல பிரைம் டைம்ல ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னா அது ரிஜிஸ்டரோட நோக்கமே முத்துக்குமரனை காலி பண்ணணும் தான். அதுக்கு அவங்க நான் என்னைய டூலா பயன்படுத்துனதுனாலதான் ஸ்ட்ரெயிட்டா ஜாக்லின் வந்து இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் எதுக்கு அவங்க பண்ணணும்னா இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டு கிரியேட் அன் இம்பாக்ட் as if that முத்துக்குமரன் நீட் சம் பிளேயர் டு கம் இன்சைட் அண்ட் பிளேன்ற மாதிரி. நாங்க உள்ள கெஸ்டா நான் மறுபடியும் என் கேள்வி ஸ்ட்ரெயிட்டா உள்ளேயும் அதான் கேட்கறேன், வெளியிலையும் அதான் கேட்கறேன், ஹோஸ்ட்கிட்டையும் அதான் கேட்கறேன். சரி சார், எல்லாமே ஓகே, நான் அடுத்த வாரம் வந்தா பத்தாதா? நான் ஏன் இந்த வாரம் வரணும்? சரி, இந்த வாரம் வந்து ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் 14 நாள் இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு இருக்கணும்? எதுக்கு அவசியம்? இப்ப நான் ஏன் ஒரு பிளேயருக்கு, நானும் இந்த மாதிரி மற்ற பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீல் இருந்துட்டு வெளியில போனோன்னா பாருங்க டன் 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 இது மாதிரி இருக்க முடியாதா? சாச்சனா மாதிரியான ஒரு இம்மெச்சூர் பிஹேவியர் எனக்கு பண்ண தெரியாதா? எனக்கு நான் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியான மைண்ட் செட்ல தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த நிமிஷமே அவங்க கிட்ட பேசின விதம். அதுக்கப்புறம் நான் ஏதோ ஒரு 2 நாள் 3 நாள் இருக்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கேம் ப்ரோக்ரெசிவ்ல அந்த சுச்சுவேஷன் வேற மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. சேஞ்ச் ஆகிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வெளியில போக முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா நான் என் கேம் ஆட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சும்மா ஒரு ஆள் உள்ள மாட்டிக்கிட்டான், வெளில பேச முடியாது, நீங்க காட்டுறது தான் டிவி, நீங்க நினைச்சதெல்லாம் காமிச்சுக்கலாம், இந்த டிஃபேமுக்கு உருட்டுறதுக்கு மிரட்டுறதுக்கெல்லாம் நான் சரிப்பட்ட ஆளே கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க, அந்த பக்கம் என்ன வேணாலும் எனக்கு காமிச்சுக்கோங்கன்றது அவசியமே இல்லை. நீங்க ஸ்ட்ரெயிட்டா பேசுறதுக்கு அந்த கம்யூனிகேஷனை கட் பண்ணும்போது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். என் கேள்வி ஸ்ட்ரெயிட்டு, நீங்க ஏன் என்னைய வச்சு டெஸ்ட் எடுக்கிறீங்க? அது ரொம்ப பைத்தியகாரத்தனமா இல்லை? நீங்க வந்து ஒருத்தவங்க உங்களோட கண்டஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணணும்னா நீங்க உங்க வேற ஏதாவது வேரியேஷன் ஆஃப் மெத்தட்ல பண்ணணும், இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது வேரியேஷன் ஆஃப் பிளேயர்ல ட்ரை பண்ணணும். ஏன் என்னைய வச்சு பண்றீங்கன்னா யூ நீட் தட் ஸ்பேஸ் ஆஃப் வில்லன் ஆன் மீ. அது ஐ டோன்ட் கேர். அண்ட் இப்போவும் நான் உள்ள போகும்போது என்னுடைய அபிப்பிராயம் ஆன் ஜாக்லின் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். உள்ள போனோன்னு எனக்கு அபிப்பிராயம் மாறி இருக்குன்றதும் சொல்றேன். சவுண்டு மேலே எனக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இருந்த அபிப்பிராயம் உள்ள போனதுக்கு அப்புறம் ரியலிஸ்டிக்லி வாட் ஐ ஹவ் ரிசீவ்ட் அஸ் அ ரியல் டைம் ஐ ஹவ் எக்ஸ்பிரஸ்ட் இட். ஸோ எனக்கு அதனால இப்போ இவங்கள சொல்றதுனாலையோ அவங்கள சொல்றதுனாலையோ இல்லை நான் வின்னர்னு நினைக்கிற அந்த கண்டஸ்டன்ட்னாலையோ எதுலையுமே எனக்கு எந்த ஒப்பீனியன் சேஞ்சும் இல்லை. இட் இஸ் ஆஃப் வெரி ஸ்ட்ரெயிட் அண்ட் வாட் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. பட் வாட் யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் சீயிங் த இன்டர்பிரிட்டேஷன் ஃப்ரம் த டிவி உங்களுக்கு என்ன இன்டர்பிரட் பண்ணி காமிக்குதோ அதில் உங்களுக்கு என்ன அவங்க காமிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அதை லைவ்ல எவ்வளோ காமிக்கணும், ஷோவில் எவ்வளோ காமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மீட்டரில் உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோ அதுதானே தவிர, பட் வாட் ஐ see is that in our side, yes, there is a flaw. நீங்க 5வது பிளேயர் 4வது பிளேயர் ரீப்ளேஸ் ஆகணும்னா அப்போ இன்னொரு கேம் எக்ஸ்போஸ் பண்ணுறதை தவிர அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அதனால் அந்த கேம் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக அந்த எக்ஸ்போஸ்டு ஆப்ஷனுக்கு அவங்கவுங்களுக்கு என்னென்ன நாலேஜில் இருக்கோ அவங்க அந்த நாலேஜில் அடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சௌந்தர்யாலாம் வந்து சுனிதா சௌந்தர்யாவை அடிக்கிற விதமே வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருந்தது. பட் ஐ ஜஸ்ட் சோசன் ஆப்ஷன். எனக்கு என்ன தப்பா இருக்கு? நான் ஒன்றும் ஜாக்லினுக்கு அகேன்ஸ்டாக பேசவே இல்லையே. அப்போது நான் கேமை வந்து சௌந்தர்யாக்கு அகேன்ஸ்டாக தான் திருப்பியே வச்சுருந்தேன். பட் ஜாக்லின் காட் எக்ஸ்போஸ் பை ஹர் ஓன் வே ஹவு ஷி இஸ் ஆக்டிங் ஆன் த ஹஸ்பண்ட். இதில் வந்து எனக்கு அதெல்லாம் பார்த்தாச்சுங்க, சும்மா ஒன்மோ கூடவுன்னு ஒன்மத்தை கக்குறாங்க, அதை பண்ணுறது இதை பண்ணுறது. சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கவனை கூட்டிகிட்டு போய் நீ கேம் ஆடுன்னு சொல்லி அவனை வெளியிலையும் விடாமல் நீங்கள் நினச்சதை பேசுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணால் அப்படி தான் சொன்னேன். அங்கே போயிட்டேன்னா அவங்களுக்கு வந்து ஜிங்ஜா கடிக்கவா போயிருக்கேன்? எனக்கு அது அவசியமும் கிடையாது.
சார் சாரி, நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன் ஹரி அண்ட் மத் சார். நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி சில பேர் பேசினப்போவும் கேள்வி கேட்டப்போ எனக்கு அதுதான் தோணுச்சு. ஏன்னா நீங்க போன வீக் வந்து டாஸ்க்ன்றது வந்து பெரிய டாஸ்க் கிடையாது, அந்த டான்ஸ் டாஸ்க், ஓகேவா? அண்ட் உங்களை ஒரு கண்டஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற போது ஃபினாலே நெருங்கும் போது த ஒன்லி ஆப்ஷன் வந்து இஸ் டு பிரேக் த கண்டஸ்டன்ட் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க அந்த 6 பேரோ 8 பேரோ. ஏன்னா அவங்களுக்கு சொல்றதுமே வந்து நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கு, நீங்க எப்படி உடையாம இருக்கீங்க அப்படின்றது தான். அந்த கடைசியா அவங்க ஸ்பீச் கொடுக்கும்போதும் நாங்க உடையல, நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம் அப்படின்ற பாயிண்ட சொல்றாங்க. ஸோ ஒருத்தர் உடைக்கணும்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஷோல நடந்த விஷயங்களோ இல்ல 1 2 சில வெளியில நடந்த விஷயங்களை வச்சுதான் உடைக்க முடியும் அப்படின்றது என்னோட தாட்டு. அதை தாண்டி வந்து வேற எதுவும் பேசி இது பண்ணி அந்த இடத்துல கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கோ அதுக்கான டாஸ்கோ உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் இல்லை அப்படின்றது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதுல வேற ஆப்ஷன்ஸே இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை எடுத்து வச்சு பேசி அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணாதான் அவங்க உடையறதுக்கான வாய்ப்புன்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சார். இன்னொன்று சார், ஆக்சுவலாக நாங்கள்